தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாங்கள் வள்ளலார் மன்றத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எந்த ஊருக்கு? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, மக்கள் வந்து இந்த வாழ்க்கையை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இடையில் எதனா ஹெல்ப் பண்ணோம்னா நாங்கள் கேட்டால் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட சில சந்தேகத்தை தெரிஞ்சுக்க வர்றோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிறது சொல்ல வரல, எங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை தெரிஞ்சுக்க வர்றோம். இப்போ ஒரு கேள்வி. இப்போது ஃபோன் வரும்பா. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த உலகம் ஏன் தோன்றுச்சு? இந்த உலகம் ஏன் தோன்றுச்சு? உனக்கு என்ன தோணுதா சொல்லு. உலகம் ஏன் தோன்றுச்சு? சீரியஸாக கேட்குறேன். தெரியலையே. சொல்லு, உலகம் ஏன் தோன்றுச்சு சொல்லு. தெரியல. ஒரு பிஇ படிச்சிருக்க, ஒரு கம்பெனி மேனேஜர் ஆகுது. இது இன்டர்வியூவில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஒன்று இன்டர்வியூ எடுத்தாங்களாப்பா. இந்த யூனிவர்ஸ் வந்து எதுக்காக தோன்றுச்சு? அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்ற காரணம் என்ன? அதுவாக தோன்றுச்சு. அதுவாக தோன்றுச்சு. கரெக்டாக அதுவாக தோன்றுச்சு. அதுவாக தோன்றுச்சு. இப்போ அதுவாக தோன்ற இதில் வந்து அதுவாக தோன்றுச்சு. இது எல்லாமே இல்லை, அதுவாக தானே தோன்றியிருக்கணும் மனுஷன். சரி சொல்லு. இந்த உலகம் ஏன் தோன்றுச்சு? அதுவாக தோன்றுச்சு அப்படின்னு சொன்ன கரெக்டு தான். எதுக்கு அதுவாக தோன்றுச்சு? அதுக்கு என்ன காரணம்? பிரபஞ்சம் தோன்றதுனால நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம். இப்போ நீலாம் வந்தது மரம், செடி, கொடி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே அதுவாக தோன்றுச்சுன்னா? ஆமாம். இதில் உயிரினங்கள் வந்தது எல்லாமே அதுவாக தோன்றுச்சுல்ல. இப்போ நீயே மனுஷங்களும் அப்படி தான் அதுவாக வந்தாங்க. பரிமாண வளர்ச்சி. எப்படி? பரிமாண வளர்ச்சி. எது இன்னும் பரிமாண வளர்ச்சி பற்றி அந்த ஹெட்டிங்கே போகல. நம்ம அந்த ஹெட்டிங்கே போகல. சரி, பிரபஞ்சம் தோன்றுச்சு. எதுக்கு தோன்றுச்சல்ல? உயிர், இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா? உயிரை பற்றி நீ என்ன தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க? உயிரை பற்றி நீ என்ன தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க? இப்போ தெரியலையே. நீன்றது உயிரா, உடம்பா, மனமா, அறிவா? எல்லாம் சேர்ந்தது. எல்லாம் சேர்ந்தது. வெரி குட். எல்லாம் சேர்ந்து வெரைட்டு. இப்போ உடம்பு இல்லைன்னா உயிர், மனம் எதுவுமே செயல்படாது. சரியா? இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து குறிப்பிட்ட காலம் வந்து எதையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் எங்கே போகுது? இறந்துடுறோம். நரகத்துக்கு போகிறோம். எங்கே? நரகத்துக்கு. அப்போ நீ பாவம் தான் செஞ்சுன்னு இருக்கியா? நரகத்துக்கு போகுதுன்ற. சில பேர் சொர்க்கத்துக்கு போகுதுன்றாங்களா? சீரியஸாக சொல்லணும். நரகத்துக்கு போகுதுன்னா நீ பாவம் செஞ்சுருக்கியா? அது பண்ணால் சொர்க்கத்துக்கு போகிறேன், கெட்டது பண்ணால் அது. அதை நீ பார்த்துருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. கேள்விப்பட்டதெல்லாம் உதவாது வாழ்க்கைக்கு. கேள்விப்பட்டதெல்லாம் உனக்கு என்ன தோணுது? இப்போ நீ வந்து உடம்பா உயிரா? முதல்ல அது சொல்லு. ரெண்டும் சேர்ந்தது. வெரி குட். ரைட். உடம்பு உயிர் ரெண்டும் சேர்ந்து நீ தான். ஆனால் உடம்பு அழுகி போகுது, உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. உயிர் போயிடுச்சு, உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே ஏன் வந்து புகுந்துச்சு? கடவுள் தெரியல. இதெல்லாம் தெரியாமல் எப்படி வாழறது? புரியுது? வாழ்க்கைன்றது இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எப்படி வாழ்க்கை நிறைவாகும் சொல்லு பார்க்கலாம். வெறும் இப்போ உழைக்கிறது எல்லாம் வந்து சாப்பாட்டுக்காக உழைக்கிறேன், அது ரைட்டு. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, தப்பு. அது ரைட்டு. சாப்பாட்டுக்காக நம்ம சாப்பாட்டு நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்.
இதோட வந்து வாழ்க்கை முடிவாகாது, இதோட வாழ்க்கை நிறைவாகாது. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இது ரூபா நோட்டுக்குது, ரூபா நோட்டுக்கு 2 பக்கம் திருப்பி அச்சடிக்கணும்ல. ஒரு பக்கம் மட்டும் அச்சடிச்சு கவர்மெண்ட் கொடுத்தாரு, கவர்மெண்ட்டே கொடுக்குறான்னு வச்சுக்கோ. ஒரு பக்கம் மட்டும் அச்சடிச்சு கொடுத்தா செல்லுபடி ஆகுமா? கவர்மெண்ட் சொன்னால் செல்லுபடி ஆகும். 2 பக்கம் அச்சடிச்சாதான். அதே மாதிரி வாழ்க்கைன்றது நமக்கு உள்ள என்ன நடக்குது, உள்ள என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சிக்காமல் வாழறது ரொம்ப பெரிய தவறு, குற்றம். நமக்கு உள்ள என்னென்ன இருக்குது, அது எப்படி இயங்குது, நம்ம உயிரோடு இருக்கோம். உயிர் இல்லைன்னா வாழவே முடியாது. நீ அசையறதுக்கு, நீ நினைக்கிறதுக்கு. இப்போ கரண்ட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜு ஓடாது, ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, கிரைண்டர் ஓடாது. எல்லாத்துக்கும் பொதுவாக கரண்ட்டு தேவைப்படுது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக உயிர். இப்போ இந்த உயிரோடு நாம் தான் உயிரோடு இருக்கோம். ஆனால் 100க்கு 99.99 பேர் வந்து உயிரை பற்றி நாம் தெரிஞ்சிக்காமே தானே இருக்கோம். 1,00,000ல் ஒருத்தர் கூட உயிரை பற்றி அனுபவபூர்வமாக தெரிஞ்சிக்கலையே. மதம், சமயம், மார்க்கம் இதெல்லாம் வந்து பேப்பரை பாரு, அவங்க வேதாகமத்தை பார்த்து தான் அது பண்ணுறாங்க. உயிர் நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உயிரை பற்றி அதுக்கு என்ன பண்ண? உயிரை பற்றி தெரிஞ்சிக்காமல் உயிர் வாழறதுனால என்ன பிரயோஜனம்? அதான் வரலாறு சொல்லுவார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே. பாரு, கேட்டுக்கா. கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே. உண்மைன்னா பொய் சொல்லாமல் இருக்கிறதுன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. தமிழில் சிவம் இருக்குது, சிவத்தில் தமிழ் இருக்குது. உண்மைன்ற சொல் வந்து நம்ம பொதுவாக பொய்க்கு எதிர்ச்சொல் உண்மை. அதாவது பொய் பேசுதல், பொய் பேசாது உண்மையே சொல்லுதல், நடந்ததை நடந்த வண்ணம் சொல்லுதல். அதுக்கு தான் நம்ம உண்மைன்ற ஒரு வார்த்தை பண்ணுறோம். உண்மை சம்பவம், ஒரு சம்பவம் என்ன நடந்தது, ஆக்சுவலாக என்ன நடந்தது, அது என்ன சூழ்நிலை, அதை பற்றி தான் உண்மைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை அது ஒரு சதவீதம் தான் சொல்லலாம். உண்மைன்றது 2 வார்த்தை சார்ந்தது. உள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் மெய் அப்படின்ற ஒரு வார்த்தையும். மெய்யினாலே கடவுள் தான் அர்த்தம். திருக்குறளில் மெய்யுணர்தல் அப்படின்னே ஒரு அதிகாரம். மெய்யுணர்தல்னா கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. கடவுள்னாவே அப்புறம் ஒருத்தன் இல்லைன்னு ஒருத்தன் வருவான். மெய் அதான். அது ஏன் மெய்யுன்னா, மெய்க்கு உண்மைன்ற ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா அது வெளிப்படையாக தெரியாது. நீ சிவபுராணம் படிச்சிருக்க சின்ன வயசில், மனப்பாடம் பண்ணியிருக்க, மறந்துட்டா. அதில் வந்து தோன்றா பெருமையனே, வெளிப்படையாக தோன்ற மாட்டார். அது கடவுளுடைய இயல்பு. அதுதான் கடவுளுடைய பெருமைன்றது. என்னன்னா, மனதுக்கும் கண், காது, 5 புலன்களுக்கும் அவர் வந்து அனுபவமாக மாட்டார். இந்த ஒரு கடந்த நிலையில் தான் கடவுள் அனுபவம் மாட்டார். அதனால் எல்லாத்துக்கும் உள்ளீடாக இருக்கார் அவர். அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். இப்போ சூரியனை நம்ம பார்க்குறோம், சூரியன்லேருந்து நமக்கு எப்படி வெப்பம் வருது? சூரியன்லேருந்து நமக்கு எப்படி வெப்பம் வருது? நீ இன்ஜினியர் தானே, சொல்லு. அங்கே என்ன நடக்குது? ஹைட்ரஜன் அணுக்கள் வெடிக்குது. இப்போ நம்ம ஒரு உள்ளங்கைக்குள்ள பல லட்சோபம் கோடி அணுக்கள் இருக்குது. ஹைட்ரஜன், அதில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஆனால் இது அவ்வளோ சுலபமாக வெடிக்க முடியாது. ஒரு அணுகுண்டு வெடிக்கணும்னா இவங்க கோடிக்கணக்கில் வந்து தயார் பண்ணணும். எல்லாத்தையும் வெடிக்கலாம், ஆனால் மற்றதெல்லாம் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுவாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டே அது வெடிக்கணும். அப்படின்னா அது யுரேனியம், அது செறிவூட்டும். அது நிறைய கோடிக்கணக்கில் செலவாகும். ஒரு அணுகுண்டு தயார் பண்ணுறதுக்கு பல கோடி செலவு பண்ணணும். ஆனால் இயற்கையிலேயே ஹைட்ரஜன் அங்கே வந்து இயற்கையில்
பிளக்குது. இதை நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க, இன்னொன்று நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க. அதாவது அணு பிளவு அதே திருப்பி சேர்ந்துக்கும், ஒன்றா சேர்ந்து ஒரு அணுவாக சேர்ந்துடும். அதாவது ஒரு அணு பிளந்து 2 அணுவாக மாறுறது அது ஒரு வகை. ஒரு அணு பிளந்து திருப்பி வந்து 2 அணு ஒன்றா சேர்த்துக்கிறது அது ஒரு வகை. அந்த மாதிரி அதாவது அணு வெடிப்பு, அணு அணு சேர்க்கை அந்த மாதிரி. இப்போது சூரியனில் ஹைட்ரஜன் அணு வந்து வெடிக்குது. அதில் ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான். நியூட்ரானும் புரோட்டானும் நியூக்ளியஸாக இருக்கும். அது இயற்கையில் வெடிக்காது, வெடிக்க வைக்க முடியாது. இந்த விரல் நுனியில் பல கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் இருக்குது. அது வச்சா என்ன ஆகும்? உயிர் யாரும் வாழ முடியாது, அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரான் வட்டம் இருக்கு இல்லையா, அதை விளக்கணும், விளக்கிட்டு அந்த அணுக்கருவை உடைக்கணும். அதுக்கு தான் இவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இயற்கையில் வந்து அணு பிளவு ஏற்பட்டு திருப்பி வந்து சேர்ந்துடுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அணுன்றது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 வகையான பார்ட்டிக்கல். இதில் ஆற்றல், மாஸ், இது 3 பார்ட்டிக்கல் ஆற்றலும் சேரும்போது அது ஒரு பார்ட்டிக்கலாக மாறுது. அப்போது அது ஒரு ஆட்டம்ன்றது அணு எடை இருக்குது, நீ படிச்சிருக்கிறது தான். அணு ஒரு மாஸ், நிறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அணு மாஸ். ஒரு நிறை மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, எனர்ஜி கேன் பி கன்வெர்ட் இன்டு மாஸ், பட் cannot be both destroyed. இது விஞ்ஞானிகள் 100-150 வருஷம் படி கண்டுபிடிச்சது. அதாவது எதையும் அழிக்க முடியாது, ஒரு ஆற்றலையோ ஒரு நிறை அணுவையோ எதையும் அழிக்க முடியாது. நிறைய ஆற்றலாக மாற்றிக்கலாம், ஆற்றலை நிறையா மாற்றலாம். இப்படி ஒன்றா சேலாமே தவிர இல்லாமல் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு அணுவையும் இல்லாமல் பண்ண முடியாதுன்றது ஒரு இயற்கை நீதி. இதுதான் ஆன்மீகத்தில் பேசிக். இது அவங்க கண்டுபிடிச்ச உண்மை தான். ஆன்மாவுக்கும் அணுன்னு தான் பேர், ஆனால் ஆட்டமுக்கும் அணுன்னு தான் பேர். ஆன்மாவுக்கும் சைவ சித்தாந்தத்தில் அணு அப்படின்னு தான் பேர், ஆன்ம அணு அப்படின்னு சொல்கிறது. அது வரலாறு சொல்லுவார். இந்த தேகத்தில் இருக்கின்ற நான் யார்? வரலாறு கேள்வி கேட்டு அவரே பதில் சொன்னார். இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான் யார் எனில் நான் ஆன்மா, அணு வடிவினன். அணுன்றது ஒரு குண்டூசி நுனியில் பல கோடிக்கணக்கான அணுக்கள் நிற்கும். அதில் ஒரு அணு தான் ஆன்மா. அந்த ஆன்மா தான் ஜீவன். நம்ம அந்த அங்கே அணு வெடிக்குது இல்லையா, ஹைட்ரஜன் அணு வெடிக்கும்போது அந்த நடுவில் நியூக்ளியஸ் பிளக்குது. இயற்கையில் பிளக்கும்போது அதில் வந்து எல்லா அணுக்களும் மாசாக பல லட்சம் கிலோ ஒரே நேரத்தில் வெடிக்கும்போது என்ன ஆகும்னா, அதிலேருந்து ஒவ்வொன்றும் வெடிக்கும். ஒரே நேரத்தில் ஒன்று வெடிக்கும்போது பல லட்சம் செல்சியஸ் வெப்பமும் நெருப்பை வெளிப்படுத்திட்டு திருப்பி அது 2ஆக பிளந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் சேர்த்து 2 தனி அணுவாக மாறிடுது. ஹீலியம் வந்து இயற்கையில் வெடிக்காது. அப்போது இன்னும் 300 வருடங்கள் வரையில் தொடர்ந்து அணு வெடிப்பு வந்து சூரியனில் நடந்துக்கிட்டு இருக்குமா. அந்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது. 300 வருஷம் கழித்து அங்கே சூரியனில் அந்த ஹைட்ரஜனே இருக்காது. அப்போ 300 வருஷம் கழிச்சு நான் 300 இல்லை 300 கோடி வருடங்கள் வரையில் அது இருக்கும். 300 கோடி வருடங்களுக்கு அப்புறம் இறைவன் என்ன செய்வாருன்னு நமக்கு என்ன தெரியும்? அது எப்போ விளங்கிட்டு இருக்கோம், அது வரையில் இருக்கின்றான் விஞ்ஞானிகள். 300 கோடி வருடங்கள் வரையில் அணுப்பில் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அங்கிருந்தே நமக்கு வெப்பமும் அந்த ஆற்றலும் வந்துட்டுருக்கு. அந்த சூரியன் ஒன்று இல்லைன்னா இந்த பூமி உருவாயிருக்காது.
அது அப்படியே குளிர் அதிலேருந்து குளிர்ச்சி அடையிறதுக்கு எத்தனையோ கோடி ஆகும். அதிலேருந்து பூமி, செவ்வாய் கிரகம், புதன், வியாழன், வெள்ளி, யுரேனஸ் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு வெப்பக்கோள்களாகவே இருந்து இந்த பூமி வந்து பல கோடி வருடங்கள் குளிர்ச்சி அடையிறதுக்கு பல கோடி வருடங்கள் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து இந்த நீர் இதெல்லாம் உருவாகி முதல்ல செடி கொடி மரம்லாம் உருவாகி அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைந்து எத்தனையோ கோடி வருடங்கள் கழித்து மனித இனம் தோன்றுது. அப்போ இவங்க விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த மனித இனம் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ கேட்குறது என்னென்னா, இந்த மனித இனம் எல்லாமே தானாக தோன்றுச்சு. ஆடு மாடு இதெல்லாம் எதுக்காக தோன்றுது? இப்போது சூரியன் தோன்றுச்சு, வானம், பூமி, நட்சத்திரம், நீர்வீழ்ச்சி, கடல், மலை, இதுக்கெல்லாம் அறிவு இல்லை. கடலுக்கு அறிவு இருக்கா? வானத்துக்கு அறிவு இருக்கா? நெருப்புங்க பஞ்சபூதங்களுக்கு அறிவு இல்லை. அது தோண்டிட்டு போட்டோம், ரைட்டு. ஆனால் இப்போ மனிதன் தோன்றும் போது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறான். வாழ்க்கையில் சுகத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் அனுபவிக்கிறான். இப்போ இந்த சுகமோ துன்பமோ துக்கமோ ஒரு புள்ளியில் போகுது. எல்லாம் ஒரு புள்ளியில் நம்ம மண்டைக்குள்ள ஒரு அறிவு அப்படின்ற ஒரு புள்ளியில் போய் எல்லாத்தையும் கிரகிச்சுது சுகதுக்கங்களை. அந்த அறிவுன்ற புள்ளி எப்படி வந்தது? ஏன் வந்தது தெரியல. அதான் இயற்கையிலேயே இருக்கிறது தான். இந்த பிரபஞ்சம் தோன்றத்துக்கு முன்னாடியே நாம் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் அந்த அறிவு விளங்கிறதுக்கு இயற்கையில் இந்த ஃபிசிக்கல் பாடி தேவைப்படுது. அது இயற்கையில் உள்ள ஒரு நிகழ்ச்சி. இந்த பௌதிக உடம்பு இல்லைன்னா அந்த உயிர் விளக்கம் கிடைக்காது. இப்போ உதாரணமாக நிறைய இது சொல்லலாம். இப்போது கரண்ட்டு வருது, லைட் எரியணும். இப்போ அந்த காலத்தில் குண்டு பல்பு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது, அதுக்கு நடுவில் டங்ஷன் இழை இல்லையா? டங்ஷன் இழை மட்டும், டங்ஷன் இழை தானே இந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது ஒளிர ஆரம்பிக்கும், லைட் கொடுக்குது. அது ஒரு இயற்கை. இந்த பல்ப் இல்லாமல் டங்ஷன் இழை மட்டும் இருந்தால் அதாகுமா? என்ன ஆகும்? இந்த காற்றுல செகண்டில் அது இதாகிடும். அதுக்கு ஒரு பாதுகாப்பு, கண்டினியூஸாக பாதுகாப்பாக தொடர்ந்து வரணும்னா உனக்கு பல்ப் இருக்கணும். அந்த இன்டர்மீடியேட்டாக என்ன வச்சுருப்பாங்க? அதுக்கு ஒரு எதனா வச்சுருப்பாங்கல்ல, வெற்றிடமா எதனா கேஸ் இருக்குமா? கேஸ் இருக்காது, வேக்யூம், வெறும் வேக்கம். இப்போ வேக்கம் அதில் இருக்க பல்பு உடச்சிட்டா என்ன ஆகும்? காற்று போயிடுது. காற்று போய்ட்டு அது ஆஃப் ஆகிடும். அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்போது லைட் எரியணுன்னா உங்களுக்கு வந்து இது இந்த ஒரு மீடியா தேவைப்படுது. ஒரு டங்ஷன் இழை உயிர்னு வச்சுக்கோ. டங்ஷன் இழை உயிர். கரண்ட்டுன்றது கடவுள். அதுதான் பேசிக். அது ஒரு அன்பு தத்துவம். அது உயிர் வழியில் வெளிப்படும் போது ஒளிரணும்னா இந்த உடம்பு தேவைப்படும். அது ஏன் இந்த உடம்பு தேவைப்படுது? அது இல்லாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ திருநீர் வர்றோம்ல, எத்தனை பட்டையாக வர்றோம்? 3 பட்டை. 3. ஏன் 3 பட்டையாக வர்றோம்? நெத்தியில் 3 தான் பத்தம். ஒரு நான் ஒன்று நெத்தி பெருசாக இருக்குது, 4 பட்டையை விட்டுக்குயா? 4 பட்டை விட்டு போனால் காரு துப்போம். எவ்வளோ பெரிய நெத்தி, அந்த மண்டையை நான் எவ்வளோ பெரிய மண்டையை இருந்தால் கூட 3 பட்டை தான் விடணும். புரியுது? அது ஏன் அதான் இயற்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒன்று கடவுள், இயற்கையில் இருக்கிறது கடவுள், இன்னொன்று உயிர், இன்னொன்று உலகம். இந்த உலகம் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் வெளிப்படுறதுக்கு தேவையான மூலப்பொருள்கள் இந்த வெற்றிடத்தில் இருந்தது. அது ஒரு பிரகிருதி தத்துவம் கூட சொல்லலாம். அது விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு 1300 முடியல 1300 வருடம் 300 கோடி வருடங்களுக்கு முன்னாடி
இந்த பிரபஞ்சம் இல்லைன்றாங்க. ஒருத்தர் கணக்கு சொல்கிறாங்க. ஒருத்தர் 2700 17,000 கோடி வருடங்கள் சொல்கிறாங்க. அது எதுவே இருந்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபூதங்கள் இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஃபஸ்ட்டு ஆகாயம், அதுலேருந்து காற்று, அதுலேருந்து நெருப்பு, அதுலேருந்து நீர், அதுலேருந்து பூமி. ரைட்டு. இப்போ இது 4 பொருளும் ஆகாயத்தை வரும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4மே இந்த ஆகாயத்தில் தான் வந்திருக்கு. ஆனால் விஞ்ஞானத்தில் வந்து லேபில் டெஸ்ட் பண்ணால் தான் ஒத்துப்பான். சோதனையில் அவன் அப்ரூவல் பண்ண தான் இந்த பொருளுக்கு வைப்பான். அதனால் விஞ்ஞானிகள் வந்து நம்ம நாட்டு ஞானிகள் மாதிரி ஆகாயம் அப்படி ஸ்பேஸ் அது ஒரு பூதம்னு ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒன்றும் கிடையாதுன்றான். அது ஒன்றுமே இல்லை. இது ஆகாயம்ன்ற பூதம் ஒன்று இருக்குது, அது பூதம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போது இவ்வளோ உலகமும் சூரியன், சந்திரன், இந்த உயிரினங்கள் இது எல்லாமே ஒரு இல்லாத ஒரு இடத்துல தானே வருது. சூரியன் அங்கே தானே முதல்ல சூரியன் எடுத்துக்கோ. சூரியன் வெற்றிடத்துலான்னு வருது. இப்போ சூரியன் வந்து ஹைட்ரஜன், காற்று அதுலேருந்து வருது. அந்த காற்று அதுலேருந்து வந்திருக்கோம், ஆகாயத்தில் வந்திருக்கோம். ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சாத்தியக்கூறு கிடையாது. அதனால் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு ஈத்தர்ன்ற ஒரு நுண்ணிய ஊடக பொருள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு யூகிக்க. அதுக்கு சரவணானந்த சாமி என்ன சொல்கிறாருன்னா, a subtle medium supposed to fill all the space. A subtle medium to fill all the space. ஸ்பேஸ் வந்து எங்கேயாவது முடியுமா? ஒரு அற்புதம். அதிசயம் என்னன்னா, ஒரு ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. ஒரு ஒளி ஆண்டுனா எத்தனையோ கோடி 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 மைல் போகும். அதாவது 1 லட்சம் ஒளியாண்டுகள் போனாலும் அந்த ஸ்பேஸில் அந்த ரேஸ் போயிட்டே தான் இருக்கும். எவ்வளோ தொலைவு போனாலும் ஸ்பேஸ் வந்து முடியவே முடியாதான். அப்போ எங்கே தான் முடியும்? ஒரு மாணவன் கேட்குறான். அவன் ஒரு இடத்துல முடியும்னா இன்னொரு மாணவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதான் இயற்கையில் ஒரு அற்புதம் என்னன்னா, ஸ்பேஸ் வந்து பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ், அதுக்கு அங்கேயும் இதே கிடையாது. ஆக இதுக்குள்ளிட ஒரு நுண்ணிய ஊடகப் பொருள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரப்பொருள். நம்ம பார்க்குற இந்த பில்டிங் ஆகட்டும், இதான் நீ ஆகட்டும், நான் ஆகட்டும், இந்த ஒண்டி போன எலும்பாகட்டும், எல்லாத்துக்கும் கால்சியம் ஆகட்டும், உனக்கு தேவையான அயன் ஆகட்டும், கண், மூக்கு, உயிர், மனம் மொத்தமே எதில் வந்தது? இந்த பிரபஞ்சம். நம்ம கண்ணால் பார்க்கறது, இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே பிரபஞ்சம் சார்ந்தது தான். இன்னும் உள்ளவே நம்ம போல, நம்ம எல்லாம் பிரபஞ்சத்தை சார்ந்து தான் இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நோயாளிகள், தோல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள். நோயாளிகள்னு என்ன? தோல் சம்மந்தப்பட்டு தான் நம்ம வாழறோம். ஆல் வி ஆர் டிபெண்ட் ஆன் த ஸ்கின். ஸ்கின்னு என்ன? தோலை பார்த்து தான் நான் ராகமேன்றான். முற்றிலும் போய் நீ யார்? கண்ணாடி பார்த்து இந்த பாரு, ஒரு ஃபோட்டோ காமிச்சு, குரூப் ஃபோட்டோவை, இதுதான் நான் தெரியலையா? அப்போ சின்ன பொண்ணு தான், இதுதான் நானுன்னு. அதுவா நீ? ஒன்றும் வேணாம், நீ பிறந்த இப்போ மூர்த்தி பிறந்தது அந்த ஃபோட்டோ இது இருக்குது, ஒரு வயசு, அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டே வா வச்சுன்னு வா. நீ 100 வருஷம் வாழறன்னு வச்சுக்கோ, அந்த ஃபோட்டோ வரிசையாக வை. எதனா ஒன்று எவ்வளோ டேலி ஆகுதா பாரு. அப்படியே டோட்டலாக மாறிடும், கிராஜுவலாக மாறிட்டே இருக்கும். அப்போது இது ஒரு வளர்ச்சி, மரம் மாதிரி வளருது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ சின்ன குழந்தைல உனக்கு லட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அதே நாக்கு
100 வயசு லட்டு கொடுத்தா அதே ஃபீலிங் தானே இருக்கும். அதுதான் உயிர். உயிர் வளரவும் வளராது, தேயவும் தேயாது. ஆட்டுக்கும் அதே உயிர் தான், மாட்டுக்கும் அதே உயிர் தான், பன்றிக்கு அதே உயிர் தான், எறும்புக்கு அதே உயிர் தான். எறும்புக்குள்ளே இருக்கிற உயிர் எவ்வளோ பெருசு இருக்கும், அது வேண்டாம். ஸ்பெர்ம் செல்லுக்குள்ளே தான் அந்த உயிரே இருக்குது, அந்த ஆன்ம உயிர். உடம்பு கொடுக்கறது கருமுட்டை, உயிர் கருமுட்டையில் இல்லை. உயிர் வந்து ஸ்பெர்ம் செல். அந்த ஸ்பெர்ம் செல்லு 3 ml ஸ்பெர்ம் செல்லில் 500 கோடி ஸ்பெர்ம் செல் இருக்குது. 3 ml லிக்யூடில் எவ்வளோ 500 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்பெர்ம் செல்லு ஒரு குண்டூசி நுனிக்கு மேலே ஆயிரக்கணக்கான ஸ்பெர்ம் செல் நிற்கும். அப்போ அதை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஸ்பெர்ம் செல்லுக்கு தலைப்பரட்டை மாதிரி இருக்கும். அதை என்லாட் பண்ணி நம்ம இதில் காமிப்பாங்க சயின்டிஃபிக்கத்தில். அதுக்குள்ளே இருக்கிற உயிரும் யானைக்குள்ளே இருக்கிற உயிரும், யானையினுடைய மண்டை அந்த உயிர் ரெண்டும் ஒன்று தான். அப்போ உயிருக்கு வடிவம் இருக்குன்னா உயிருக்கு வடிவம் கிடையாது. ஏன்னா உயிர் என்பது ஒரு அறிவு. இப்போ 3 பட்டை திருநிறுவனம் கேட்டேன் இல்லையா? கீழே இருக்கிற பட்டை என்னன்னா அதுதான் ஆகாயம். அந்த ஆகாயத்தில் சப்டல் மீடியா ஃபில்டு சப்டல் மீடியம் சப்போஸ் டு ஃபில் ஆல் த பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு மிக மிக நுண்ணிய ஒரு ஊடகப் பொருள். அந்த ஊடகப் பொருளுக்கு பேர் தான் விண் அணு. அது விஞ்ஞானத்தில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. விண் அணுன்றது இயற்கையில் இருக்குது. ஒரு குண்டூசி நுண்ணிக்கு மேலே பல கோடிக்கணக்கான விண்ணணுக்கள் இருக்கு. அது இயற்கையில் நிரம்பி இருக்கு. அந்த விண்ணணுவிலிருந்து தான் அந்த விண்ணணுவை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த விண்ணணுவை சுற்றி இது விஞ்ஞானத்தில் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அந்த இதெல்லாம் வரலாறு சொல்கிறாரு. அருட்பெருஞ்சோதி அகவலில் வருவதெல்லாம் அந்த விண்ணணுவை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் எப்போ தோன்றுச்சோ அந்த செகண்டில் கடவுளுடைய அருள் செயல்படும் பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்ட்டிகளாக மாறிடுது. 3 வகையான பார்ட்டிகளாக மாறுது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஒவ்வொரு விண்ணணுவும் சுற்றி புரோட்டானும் நியூட்ரானும் நடுவில் போய் இதாகி அது நேர் மின்சாரம். அதெல்லாம் உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அப்போ சொல்ல போகிறேன். எதிர் மின்சாரத்துக்கு இது வந்துடுது. இது ரெண்டும் ஒட்டாமல் தடுக்கிறது தான் இது நியூட்ரான். இப்படி தான் முதல்ல ஆதியில் உருவாச்சு. அப்போ உருவாகிறதுக்கான இது வந்து எப்பவுமே இருக்கே. கடவுளுடைய அருள் செயல்படும் போது தான் அணுவாக மாறுது. விண்ணணுன்றது ஒரு காற்றணுவாக மாறுது. ஆக இது வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக, அதாவது பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு குண்டூசி நுனிக்குள்ள பல கோடிக்கணக்கான விண்ணணுக்கள் இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும் கணக்கே பண்ண முடியாது. இதுதான் இயற்கையில் உள்ளது. அதுக்கு பேர் தான் பாசம் பேர். ஆனால் அதுக்கு அறிவு கிடையாது. அது ஹைட்ரஜனுக்கு அறிவு இருக்குமா? தண்ணிக்கு அறிவு இருக்குமா? அறிவு இருக்காது. அது அந்த ஒரு நிலை இயற்கையில் உள்ள 3 பொருள். அந்த 3 பொருளில் ஒரு பொருள் தான் திருநீர் அணிகிறோம். கீழகிற பட்டை, மேலகிற பட்டை அதையும் நான் பார்ப்போம். நடுவில் இருக்கிற பட்டை அப்புறம் பார்ப்போம். மேலகிற பட்டை இந்த வெட்டவெளி இருக்கு இல்லையா? இந்த வெட்டவெளிக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் பேர் தான் அன்பு அப்படின்ற ஒரு சக்தி. அன்புன்ற ஒரு இருப்பு இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரே பொருள் தான். எப்படி பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் எங்கே நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி அதுவும் நிறைஞ்சிருக்கு. இதுவும் இயற்கையில் உள்ளது. இது யாராலும் மாற்ற முடியாத ஒரு தத்துவம். இது ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அது அன்புன்ற ஒரு வெளி. அது ஒரு வெளி. அதுதான் கடவுள் நாம் சொல்கிறோம். நீ எப்படின்னு சொல்லிக்கோ. கடவுள் இல்லைன்றவன் அன்புன்னு சொல்லிக்கிட்டோம். அன்பு வெளி அது ஃபுல்லாக. அப்போ அன்பு வெளி உள்ளே இருக்குது. அதுக்கு வெளிப்புறத்தில் இந்த உலக வெளிப்புறத்துக்கு தேவையான விண்ணணுக்கள் தெரிவார். மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடுன்றது என்னென்னா
அதுதான் உயிர். இப்போ மேலே இருக்கிற கோடு அந்த பட்டை, ஒரு பட்டை வந்து அன்பு சத்துவம். அது இயற்கையில் அனாதி காலமாக அந்த கடவுள் அப்படின்ற ஒரு இயற்கை பொருள், அது கடவுள்னே சொல்ல வேண்டாம், அன்புன்ற வந்து ஒரு பேரறிவு பொருள் இயற்கையில் இருக்குது. ஆனால் அது ஒன்றே ஒன்று தான், அது வெளி, அது ஒரு வெளி தான். அது ஒரு மனிதர்லாம் கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி கண் காது மூக்கு அது கிடையாது. இந்த பவுண்ட்லெஸ் ஸ்பேஸுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு இது, அதுதான் வந்து தகராகாசம் சொல்லுவாங்க. தகராகாசம், பரமாகாசம், இது பூதாகாசம். இதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு ஆகாசம் பரமாகாசம். அது இது கடவுள் அப்படின்ற ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இது ரெண்டு இருந்தும் இந்த பூதாகாசம் வெளிப்பட்ட உலகத்துக்கு உள்ள நம்ம கண்ணால் பார்க்குற பொருளுக்கு எதனா அறிவு இருக்கா? ஜடம், அது ஒரு ஜடப்பொருள், அதுக்கு அறிவு இல்லை. இந்த ஜடப்பொருள் எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த பரமாகாசம் தான் வந்துதான். ஒரு நாணயம் இருக்குது, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இயற்கை தானே, ரெண்டு பக்கம் இயற்கை தானே. அதே மாதிரி அந்த பக்கம் கடவுள்னு வந்து ஒரு அன்பு சக்தி தன்னை இந்த பக்கம் விளக்கம் செய்யறதுக்காக ஒரு சக்தி இந்த பக்கம் வச்சிருக்கு. அது ஒரு பட்டை, இது ஒரு பட்டை. ஆனாலும் இறைவனுக்கு வாழ்க்கை என்ற ஒரு அனுபவம் கிடையாது. வாழ்க்கை எல்லாமே இருக்கார். சொல்கிறாங்களா வாழா வெட்டின்ட்டு சொல்கிறாங்களா, வாழா வெட்டி வாழலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி உண்மையிலே கடவுள் வந்து வாழ்க்கைன்ற இவ்வளோ பெரிய எல்லையற்ற சக்தி இருந்தோம், எல்லையற்ற வல்லபம் இருந்தோம், அளவுக்கு இல்லாமல் அதிக இயற்கை உணர்வு இருந்து கூட அவர் வாழ்க்கைக்கு வராமையே இருந்துக்கிட்டு இருக்கார். எவ்வளோ காலமாக? கோடி 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 ஊழி காலம் அப்படி சொன்னால் கூட அது முடிஞ்சு போயிடும், அது சொல்ல முடியாது. எக்காலமே அப்படி தான் இருந்துட்டுருக்கார். அப்போ அவர் தன்னுடைய அன்பு என்கின்ற ஒரு பொருள், அது கண்ணில் பார்க்குற பொருளோ ஆற்றலோ கிடையாது, அது ஒரு வெளி, அதை அனுபவித்து கொண்டு வர்றார். இப்போ நீ பிஇ படித்து முடித்த, நீ வேலை செய்யாமல் ஒரு நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற, ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறேன்னா நீ படித்ததுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? இல்லை ஒரு 50 தறி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா படித்ததுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? படித்ததுக்கு பிரயோஜனப்படாது. நீ படிச்சுட்டு ஒரு 200 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கலாம், இல்லை இன்னும் பெருசான 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், பிரயோஜனம்லாம் போய்டும் சொல்கிறதுக்கு. அப்போது கேட்டுக்குத, அப்போது இறைவன் இருக்கிறதுக்கு அந்த இருப்பை இன்ப இருப்பாக மாற்றுறார். எப்படி? தன்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக மாற்றணும்னா அது வாழ்க்கைக்கு வரணும். வாழ்க்கைக்கு வரணும்னா அகண்ட வெளியில் இருக்க வாழ்க்கை கிடையாது, அது ஒரு அணு நிலையில் தான் வாழ்க்கை இருக்குது. அந்த அணுவுக்கு பேர் தான் உயிர். அப்போ அந்த உயிர்ன்றது நாம கிடையாது, உயிர் கூட நாம கிடையாது, அது கடவுள் தான். கடவுள் தான் இங்கே வாழ வந்திருக்கிறார், கடவுள் தான் மூர்த்தியாக வந்திருக்கிறார். இப்போ நீ நினச்சி பிறப்பி எடுக்க முடியுமா? நினைக்க முடியுமா? இப்போ இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்கு? இதயம், 2 நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், பெருமூளை, சிறுமூளை, முகலமூளை, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பீனியல் சுரப்பி, சிறுநீர் பை, மலப்பை, ஆசனவாயி, எத்தனை வகையான எலும்புகள், 4-5 லிட்டர் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, இதயம் துடிச்சிட்டே இருக்குது, 72,000 நாடி நரம்புகள். இதெல்லாம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? எது ஸ்கூலில் வரணும்னா பயாலஜி உனக்கு உன்னோட பயாலஜி சப்ஜெக்டு சொல்லாத, உன் உடம்புல இருக்கிற பொருள் உனக்கு தெரியுமா? இப்போ இதயம் வந்து எத்தனை முறை தொழில் ஒரு நிமிஷத்துக்கா? 72. நுரையீரல் எத்தனை முறை சுவாசிக்குது ஒரு நாளைக்கு? சுருங்கி விரிது 72 × 60 × 20. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதுக்கு சம்மந்தம். இது நான் கூட படித்து தான் தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியாது. இப்போ நீ சுவாசிக்கிறேன்னு சொன்னால் தான் தெரியுது. நம்ம சுவாசிக்கிறோன்னு பேசும்போது தான் அடையே நம்ம சுவாசிக்கிறோம், அந்த ஞாபகமே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.
அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஒரு நாளைக்கு 21,600 முறை இப்படி சுவாசம் இப்படி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்குது. நம்ம சுவாசிக்கிறோம், நாம் மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா? நினைக்கிறேன். ஒரு கிட்னியில், இந்த கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள், அந்த கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள், 20 லட்சம் நெஃப்ரான்கள் வேலை செய்யுது. ஒரே ஒரு நெஃப்ரான் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஈக்குவல் டு இந்த ஆர்வ ஃபில்டர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மினரல்ஸை வடிகட்ட அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்கிற நெஃப்ரான் அப்படி கிடையாது. உனக்கு இப்போ இரும்பு சத்து கம்மியாக, கால்சியம் சத்து கம்மியாக இருக்குன்னா இன்னும் கமாண்டு கொடுத்து மூளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் அதிகமாக இழுத்துக்கிற சக்தி இருக்கும். இல்லை ஒரு குறைபாடை வெளிப்படுத்தி உன்னை டாக்டர்கிட்ட போகிற மாதிரி செஞ்சு, அப்பா உனக்கு இந்த குறைபாடு இருக்குது சரி பண்ணிக்க, எதானா ஒன்று பண்ண. அதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. சப்போஸ் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட கீரை சாப்பிட்ற, அதில் வந்து குறிப்பிட்ட இரும்பு சக்தியே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வெளியே ஏற்றுரும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும். அவ்வளோ கம்ப்யூட்டரைஸ்டு ஒவ்வொரு நெஃப்ரான்களும். அதே மாதிரி நுரையீரல், இதயத்தில் இருக்கிற செல் வேறு, நியூரான்கள், அது ஒன்று ஒன்றும் ஒரு பிரெயின் மாதிரி. இப்போ இவ்வளவும் இருக்க, இதை பற்றி உனக்கு தெரியுமா? இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இந்த உடம்புக்குள்ளே? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நீ மனுஷனாக வாழற, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்க, இதெல்லாம் நடத்துகிற அப்படின்னா உனக்கு என்னென்ன இருக்குது இந்த உடம்புல? இது மட்டும் ஒன்றும் இல்லை. சின்ன நரம்பு பிரச்சனைனா கூட நம்ம வாழ்க்கை வாழ முடியாது. இந்த சிஸ்டருக்க ஒரு 1000 ஷிப்காட்டை உள்ளடக்கிது. அண்டத்தில் எப்படி ஆராய்ச்சி பண்ணோம் சயின்டிஸ்டான முடியலையானோ அதை விட பயங்கரமாக இருக்கான் அந்த பிண்டத்துக்குள்ளே. உள்ளே அவளுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கான். அப்போ இது நமக்கு சொந்தமானது கிடையாது. இது வீடு வாடகைக்கு. இதுக்குள்ளே மனம் இருக்கு. நீ இவ்வளவும் நினைக்கிற, ஒரு பூனைக்கு அந்த கம்ப்யூட்டர் கொடுத்தா அவனுக்கு கம்பெனி மேனேஜரை போக முடியுமா? பண்ணுற வேலை போக முடியுமா? அதுக்கும் நுரையீரல் இருக்குது, அதுக்கு கிட்னி இருக்குது. ஏன் அதுவும் சாப்பிட்டு சொல்லிச்சு. மன சக்தியை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. நான் நினைக்கிறேன், நான் இது பண்ணுறேன். அது எப்படி சுச்சுவேஷனை வந்து நினைக்குது? சுச்சுவேஷன் எப்படி நினைக்குது சொல்லு. அப்புறம் உயிர், அப்புறம் அறிவு. அறிவு இருக்கா உனக்கு? இல்லை. கேட்டால் கோவம் வரும். இல்லை. நீ ஒருத்தக்கிட்ட என்னப்பா சொத்து பத்து இருக்காப்பா, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காப்பா, பேங்க்கில் டெபாசிட் இருக்கான்னு கேட்டுனே வா, சொல்லிகிட்டே வருவான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுப்பாரு, பலான்னு போய் எடுத்துருவான். ஏன்னா அறிவு தான் நம்மன்றது ஒரு அறிவு வெளி. அதுக்கு எப்போவுமே அழிவு இல்லை, அதுக்கு எப்போவுமே அழிவு கிடையாது. அதனால் ஒருத்தன் பிறந்தான் சத்தான்னு சொல்கிறதுலாம் ஒரு இல்யூஷன், இல்யூஷன். அதனால் ஆத்மா வரைஞ்சிக்கணும். நீ லேபராக இருக்கலாம், இல்லை சூப்பர்வைசராக இருக்கலாம், மேனேஜர், நீ எப்படியானு அதுக்கு அது வேறு, அது சாப்பாட்டுக்காக டிபெண்ட் பண்ணி வாடுறது. ஆனால் நீ ஆன்மாவை புரிஞ்சிக்கல, தர்மம் பண்ணலை, தியானம் பண்ணலை அப்படின்னா வாழ்க்கை நிறைவடையாது. அப்போ நீ 100 வருஷம் வாழ்ந்தாலும் கழுதை வாழ்ந்த மாதிரி தான் நடக்குது. சொல்கிறாங்கல்ல, எத்தனை கழுத வருஷம் ஆச்சு? பட்டு கேட்க மாட்டான், கோவத்துக்கு எத்தனை கழுத வருஷம் ஆச்சு அது மாதிரி கேட்பான். காரணம் அதுக்கு எதுக்கு வாழணும்னு தெரியாது, சாப்பிட்றதுக்காக வாழணும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக, சுய சாப்பிட்றதுக்காக வாழணும். அந்த மாதிரி வாழக்கூடாது. அதனால் நிறைவான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இது. நாங்கள் வரலாறு மன்றத்தில் வந்தோம், புறப்பட்டு போகிறோம். ஒரு மாதம்